வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த உதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலாமுதே என்றும் குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன். அப்பா, வேதியன் உருவிலே வந்தாய், என்னை மீளா அடிமையாக ஏற்றுக்கொண்டாய், என் சொல்லி உன்னை பாடுகிறேன் என்ற பொழுது இறைவனே பித்தா பிறைசூடி என்று அடியெடுத்து கொடுக்க இந்த அருட்பொலிவு பெற்ற நாயனார் அருத்துறை கோயிலிலே சென்றார். திருத்துறையிலே தவநெறி பெற யாச்சித்தார். அறத்துறையில் அதிகைப்பதியை சார்ந்த வடபாகத்து சித்தவடத்திலே அதை பெற்றார். தில்லையம்பலத்துறையிலே பெற்றது என்று 4 பிரிவுகளாக இவருடைய உயர்ந்த அருள் அலைக்கு ஆட்பட்ட இவருடைய பெருமை கூறப்படுகின்றது. அவலூர் பதிகத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகையிலே சூழ் ஒளி நீர் நிலம் தீத்தாழ் வழி ஆகாசம் வாழ் உயர் வெங்கதிரோன் வந்தமிழ் வல்லவர்கள் ஏழ்சிஜை ஏழ் நரம்பின் ஓசையை ஆரூர் புக்கு ஏழ் அல காளியை நாள் என்று கொல்லி இதுவதே என்று இந்த திருப்பாட்டிலே அவன் பொன்னடியை விட்டு நான் பிரிந்து போக இயலாமையினால் அவனும் என்னை விட்டு பிரிந்து போகாதவனாய் இருக்கின்றான் என்று கூறுகின்றார். மேலும் 8ஆம் திருப்பாட்டிலே கூறுகையிலே வாயாடி மாமரை ஓதிவோர் வேதியனாக வந்து தீயாடியார் சினக்கேழலின் பின் சென்று ஓர் வெடுவனாய் வேயாடியார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நாயாடியாராவது நன் திரு நாவலூரே என்று பாடுகின்றார். நாவலூரிலே தன்னை ஆட்கொண்ட இறைவனை மேலும் பாடுகையிலே படமாடு பாம்பனையானுக்கும் பாவைநல்லான் தனக்கும் வடமாடு மால்விடை எற்றுக்கும் பாகனாய் ஒரு நாள் இடமாடியார் வெண்ணை நல்லூரிலே வைத்து என ஆளும் கொண்ட நடமாடியார் கிடமாவது நன் திருநாவலூரே என்று மீண்டும் அதை கொண்டாடி வருகின்றார். இவ்வாறு தன்னை வன்தொண்டு கொண்டு வன்தொண்டர் என்ற பெயரையும் தந்து பின்னர் நம்பியாரூரர் என்றும் ஆரூரிலே தன்னை ஆட்கொண்டதை பின்னால் கூறுகின்றார் திருநாளாற்று பதிகத்திலே. கற்பகத்தினை கனகமல் வரையை காமகோபனை கண்ணுதலானை சொற்பத பொருள் இருள் அறுத்தருளும் தூய ஜோதியை வெண்ணை நல்லூரில் அற்புத பழ ஆவணங்காட்டி அடியனாயனையாளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதனை நாயேன் மறந்து என் நினைக்கேனே. என் இறைவனால் என்னால் என் இறைவனை மறக்கவும் இயலுமா என்று தானே வியக்கின்றார். சித்தமடத்திலிருந்து தில்லைக்கு செல்லும் வழியிலே திருமாணிக்குழி தன்னை தரிசித்து தில்லைக்கூத்தனை காண வருகின்றார். அதை நாம் இனி காண இருக்கின்றோம். திருமாணிக்குழி முடித்து கொண்டோ திருவதிகை வந்து சித்தவடத்திலே தங்கி பாடியதை நாம் கண்டோம். அங்கிருந்து திருவலிவலத்திற்கு வந்தார். அவ்விடத்திலே இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார் சுந்தர பெருந்தகையார் நம்பியாரூரர். வலிவலம் தனிலே ஹிருதயகமல நாதேஸ்வரர் உரைகின்றார். அம்பிகை வாளையங்கண்ணி இவ்விடத்தை வந்து இறைவனை கொண்டாடுகையிலே ஓணங்கத்துயிர் பாயுலகெல்லாம் ஓங்காரத்துருவாகி நின்றானே வானம் கைத்தவர்க்கும் கும்பளப்பரிய வள்ளலை அடியார்கள் தம் உள்ளத்து தேனங்கைத்தமுதாகி உள்வூரும் தேசனை திளை தற்கிணியானை மானங் கைத்தல ஏந்த வல்லானை வலிவலந்தன்னில் கண்டேனே படுமா பாடி பணியுமாறறியன் பணுவுமா பணுவை பரவுமாறறியன் தெடுமா தேடி திருத்துமாறறியன்
செல்லுமா செல்லங் செலுத்துமாறறியேன் கூடுமாறெங்கனமோ வென்று கூற குறித்து காட்டி கொணந்தனையாண்டு வாடி நீ வாழா வருந்தலென்பாணி வலிவதன் தன்னில் கண்டேனே என்று பாடி மகிழ்கின்றார். பின்னர் அங்கிருந்து திருப்புகலூர் வருகின்றார். திருப்புகலூர் சுவாமியை தரிசிக்கின்றார். சுந்தர பெருந்தகையார் ஊரிலே பறவையாரோடு இருக்கும் காலத்திலே பங்குனி உத்தர திருநாள் சமீபத்தில் வர இருக்கின்றது. வன்மீகநாதரை வணங்கி அவர் அருள் பெற எண்ணற்ற அடியார் பெருமக்கள் வர இருக்கின்றார்கள். எனவே திருமடத்திற்கு திருவிழா செலவிற்கு கொடுப்பதற்கு பொன் கொண்டு வாரும் என்று அவரை விண்ணப்பம் செய்ய சுவாமி அரூரானை நமஸ்கரித்து அங்கிருந்து திருப்புகலூரை நோக்கி வந்தார். திருப்புகலூரை வந்தடைந்தார். புகலூரிலே இறைவன் அக்னீஸ்வரர், அம்பார், கருத்தார், குழலி, ஞானசம்பந்தரும் அப்பரும் வெகுகாலம் தங்கியிருந்து இறைவனை கொண்டாடி பின்னர் வயதான காலத்திலே அப்பர் பெருமான் அங்கேயே உழவாரப் பணி செய்து இறைவனோடு இரண்டர கலந்த அத்திருத்தலத்தை மிதிக்கவே அஞ்சினார். ஆயினும் இறைவனை காண வேண்டும் என்ற அவா பெருகிட கோவிலுள் புகுந்தார். இறைவனை கண்டு தன் வயமணிந்து பாடலானார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் ஷார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலமாமிடர்களலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் உறவில்லையே கற்றிலாதானை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே முற்றிலாதானை முற்றேனை என்று மொழியினும் கொடுப்பாரிலை பொத்திலாதேகள் பாட்டரா புகழூரை பாடுமின் புலவீர்கள் அத்தனாய் அமருள் உலகமாழ்வதற்கு யாதும் உமையறவில்லையே என்று பாடினார். இறைவனுடைய திருவருளினாலே பெரும் நித்திரைக்கு ஆட்பட்டார். இறைவன் திருச்சன்னதியிலே ஒரு மூலையிலே திருப்பணிக்காக நூதனமான செங்கற்கள் குவிந்திருக்க அதிலிருந்து ஒரு 4 கற்களையே தலையணையாக கொண்டு தன் உத்திரயத்தை விரித்து இறைநாமத்தை கூறியவாறு நித்திரை செய்தார். விழித்தெழுந்த போது பார்த்தால் அந்த 4 செங்கற்களும் பொற்கற்களாக மாறியிருந்தது. திருவருளை துதித்தார். உடனே அவரை கொண்டாடி மகிழ்ந்து பின்னர் அங்கிருந்து வழியெல்லாம் இறைவன் உரையும் பெரும் திருத்தலங்களாகிய திருநன்னிலம், திருவிழிமிழலை, திருவாஞ்சியம், திருநரையூர், அரிசிக்கரை புத்தூர், திருவாவடுதுறை, திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், சிவபுரம், திருக்கலையநல்லூர், கும்பகோணம், திருவலஞ்சுழி, திருநல்லூர், திருச்சோற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருவையாறு, திருப்பூந்துருத்தி என்று பெரும் சிவஸ்தலங்களுக்கு தரிசித்த வண்ணம் திரு ஆலம்பொழிலை அடைந்தார். திரு ஆலம்பொழியிலே அங்கு அப்பர் சுவாமிகள் திருமணம் இருக்க அப்பர் பெருமான் செய்த வயதான காலத்திலே செய்த உழவாரப் பணியை நினைத்தார். அவர் பாடிய பாடல்களை நினைத்து உருகினார். அன்றிரவு அங்கேயே நித்திரை செய்தார். அப்பொழுது சுவாமி சொப்பனத்திலே தோன்றினார். மழப்பாடிக்கு வர மறந்தனையோ என்று சொப்பனத்திலே வந்தார். அதுவும் எவ்வாறு வந்தார் என்றால், அந்த உருவத்திலிருந்து கண்ணை விழித்து பார்க்கவும் அஞ்சினார். அப்படி ஒரு ஆச்சரியம். அவர் செல்லும் பொழுது வழியிலே திருவையாறு திவ்யக்ஷேத்திரம் வந்தது. பஞ்சநதீஸ்வரர் தர்மசம்வர்த்தின் உடனாய திருவையாறு இறைவனை காண வேண்டும் என்ற அவாமிகுதியினாலே தன்னுடைய திருவடியார் திருக்கூட்டத்தோடு அங்கு சென்றார். திருவையாறு செல்லும் பொழுது அங்கு 3 யானை உயரத்திற்கு பெரும் வெள்ளமென அங்கு திருவையாறு பஞ்சநதிகளும் கரை புரண்டோட என் உயிரே போயினும் இறைவன் அருளில் பெற்றவன் நான் என்பது சத்தியமானால் இந்த நீர் காவிரி வெடிந்து வழிவிட வேண்டும் என்று அந்தராத்மாவிலே இறைவனிடம் தான் கொண்ட பக்தியை சோதிக்க
ஆசைப்பட்டார். அவ்வாறே கணுக்கால் அளவிற்கு அந்த நதியின் வெள்ளம் குறைந்தது. அக்கறை சென்றார். திரு ஐயாரப்பனையும் தர்மசம்வர்த்தினி தாயாரையும் கண்டு பாடலானார். பரவும் பரிசொன்றறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான் கரவில் அருவி கமுகுண்ண தெங்க குலைக்கு கருப்பாயாலை அரவன் திரை காவிரி கோட்டத்தையாருடைய அடிகளே என்று பாடிப்பிரிவினார். இறைவனை தரிசித்து விட்டு அங்கிருந்து திருமழப்பாடி வந்தடைகிறார். மழப்பாடி தன்னிலே வைரத்தூன் நாதர், வஜ்ரஸ்தம்பேஸ்வரர், வைத்தியநாதர், மழுவாடீஸ்வரர், சுந்தராம்பிகை, அழகம்மை உடனாய பனைமரமே ஸ்தலபட்சமாக கொண்டு கொள்ளிட பேராறு, லக்ஷ்மி தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் உடைய உயர்ந்த சிவத்தலத்தை வந்து அடைகின்றார். ஈசன் இங்கு மார்க்கண்டேயர்க்காக வலுவேந்தி நடனம் ஆடியபடியினாலே மழுவாடீஸ்வரர் என்று இறைவனுக்கு பெயர். சுயசாம்பிகையை நந்தி தேவருக்கு திருமணம் செய்விக்க ஐயாரப்பன் வந்து நடத்தி தரும் திரு வைபவம் வருடந்தோறும் நடைபெறும் திருத்தலம். நந்தி திருமண கோலத்தை கண்டால் நம் வீட்டு குழந்தைகளுக்கு திருமணம் ஆகும் என்பது தொன்று தொட்டு வந்த பழக்கம். பிரம்மலோகத்திலிருந்து புருஷாமக ரிஷி ஓர் சிவலிங்கத்தை எடுத்து வந்து இங்கு எழுந்தருளி வைத்து தான் பூஜை செய்தார். தான் செல்லும் போதே அதை எடுக்க முயன்றார். பெயர்க்க முடியவில்லை. பொழுது அங்கு வந்த பிரமன் இதென்ன வைரத்தூணோ என்று வியந்தார். எனவே வைரத்தூண் நாதர் என்று ஈசன் அவருக்கு நாமகரணம் ஏற்பட்டது. இங்கு வந்தார். சுந்தர பெருந்தகையார் இறைவனை கண்டார், பாடலானார். பொன்னார் மேனியன்னி புலி தோலையரை கீழைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனியாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே பண்டே நின்னடியன் அடியார்க்கடியார்க்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரிசறுத்தேன் ஏன் வண்டார் பூம்பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியணி என்று பாடி பரவிய உயர்ந்த திருத்தலம். இறைவனை விட்டு பிரிய மனமில்லாமல் பகுகாலம் தங்கியிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை கொண்டாடி மகிழ்ந்த திருத்தலம். விஷயம் வந்து இறைவனை பாடி வாஞ்சிநாதனின் அருளை பெற்றவராக வரும்பொழுது வழியில் திருப்பனையூர் என்கின்ற உயர்ந்த திருத்தலம், அதை தான் செவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அரூர் செல்ல வேண்டுமே என்ற ஆர்த்தியினாலே அவர் அங்கிருந்து நகர்ந்தார். அவ்வாறு நகர்ந்த பொழுது திருப்பனையூர் ஈசன் அவருக்கு நடனத்தை காட்டி தன்பால் வர வேண்டும் என்பதை என்ற அவாவினை ஏற்படுத்தினார். திருப்பனையூரிலே பனங்காட்டு ஈஸ்வரர், சௌந்தரேஸ்வரர், தாளவனேஸ்வரர் என்ற நாமத்தோடு பிரகநாயகி, பெரியநாயகி உடனாய பனைமரமே ஸ்தலபட்சமாக கொண்டு பராசர தீர்த்தத்தின் கரையிலே துணையிருந்த விநாயகரின் சாநித்தியத்திலே உரைகின்றார். திருவாரூர் பங்குழவு திருநாளுக்காக பரவியாரின் வேண்டுகோளின்படி திருப்பகரூர் இறைவனிடம் பொன்னை பெற்று அங்கிருந்து செல்லும் வழியிலே திருப்பனையூரை நினைந்தபடியே வந்தபோது இறைவன் ஊரின் புறத்தே நடன காட்சி செய்ய எதிரே சென்று தொழுது அப்பொழுது இறைவனை பாடி மகிழ்கின்றார். மடமாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரும் வளர்பொழில் பாடல் வண்டரையும் பழன திரு
பனையூர் தோடு பெய்தொரு காதினில் குழை தூங்க தொண்டர்கள் துள்ளிப்பாட நின்றாடுமாறு வல்லார் அவரே அழகியரே என்று பனையூர் உரை இறைவனை கொண்டாடி மகிழ்ந்து மேற்கே திரு ஆனைக்கா வரைக்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டு பின்னர் அங்கிருந்து மெல்ல திரு ஆரூரை சென்றடைய வேண்டும் என்ற அவாமிகுதியினாலே திரு பாச்சிலா சிராமத்தை வந்தார். இறைவனை அங்கு பொன் தர வேண்டும் என்று யாச்சித்தார் சுந்தரமூர்த்தியார். பாச்சிலா சிராமத்தில் மாற்றறி வரதர் என்ற இறைவனும் அம்பாள் பாலசௌந்தரியும் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலத்தை வந்து அடைகின்றார். காவிரி கரையிலே இருக்கின்ற பெரிய உயர்ந்த சிவஸ்தலம், புராதனமான சிவஸ்தலம். வைத்தனன் தனக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சமும் ஒன்றின்றி வைத்தனன் தனக்கே திருமணி கடிமை உரைத்த கால் உவமனே போக்கும் பைத்த பாம்பார்த்தோர் கோவணத்தோடு பாச்சிலா சிராமத்து எம்பரமர் பித்தரே ஒத்தோர் நச்சிலாராகிலில் இவரலாதில்லையோ பிறனார் இவரலாதில்லையோ பிறனார் என்று தாருகாவனேஸ்வரரை பாட அவர் பெரும் பொற்கொவையை அங்கு தந்து இறைவனுக்கு திருத்தொண்டாற்றி அங்கிருந்து திரு பைங்கி மலை, திரு ஈங்கோய் மலை முதலான திருத்தலங்கள் எல்லாம் சென்று தரிசித்து மெல்ல கொங்கு தேசத்தை வந்து அடைகின்றார். அங்கு காவிரியின் தென்கடத்திலே திருப்பாண்டி கொடுமுடி என்கின்ற உயர்ந்ததான சிவக்ஷேத்திரத்தை வந்து அடைகின்றார். இது மிகவும் புராதனமான சிவஸ்தலம். கொங்கு தேசத்து திருநாட்டிலே திருப்பாண்டி கொடுமுடி மகுடேஸ்வரர் திருத்தலத்தை வந்து அடைகின்றார். இறைவன் மலை கொழுந்து ஈஸ்வர் என்றும், அம்பிகை மதுரபாஷினி, பன்முடி நாயகி, திரிபுர சுந்தரி, வடிவுடை நாயகி என்று பல்வேறு நாமகரணம் தெரிவித்து வன்னிமரமே ஸ்தலக்ஷமாக கொண்டு காவிரி தீர்த்தத்தின் கரையிலே அமர்ந்த திருத்தலம். வடக்கிலிருந்து தெற்காக ஓடிவரும் காவிரி இத்தலத்திலே கிழக்கு நோக்கி ஓடுவது. காவிரி நதியின் மேற்கு கரையில் கொடுமுடிநாதர் கரை திருத்தலம் அமைந்துள்ளது. ஸ்வயம்புலிங்கம் சித்ரா பௌர்ணமி அன்று பரத்வாஜருக்கு தனது குஞ்சித பாதத்தை ஆட்டி காட்டிய திருத்தலம். இது ஒரு மும்மூர்த்தி தலம். ஏனெனில் பிரம்மாவும் பெருமாளும் சிவனை வழிபட்டு தனி சன்னதிகளே இருக்கின்றார்கள். பரிகார ஸ்தலம். வன்னிமரத்தின் ஒரு பகுதியில் முட்களும் மற்றொரு பகுதிகள் முட்கள் இல்லாமலும் அமைந்த திருத்தலம். இவ்விடத்தே சுந்தர பெருமான் வருகின்றார். இறைவனை மகிழ்ந்து பாடுகின்றார். மற்று பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறகேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவாவுனை நான் மறக்கினும் சொல்லுனா நம சிவாயவே. சாரணன் தந்தை அம்பீரான் எந்தை தம்பீரான் பொன்மாமணி என்று பேரணாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலார் நாரணன் பிரமன்றொழுங்கரையூரில் பாண்டி கொடுமுடி கரணாவுனி நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே சொல்லுனா நமச்சிவாயவே என்று ஞானசம்பந்தரை போல் நமச்சிவாய பதிகம் பாடி அங்கிருந்து திருப்பேரூரை வந்து அடைகின்றார். திருப்பேரூரிலே பரமசிவன் கனகசபையிலே நடனம் செய்யும் திருக்கோலத்தை தமக்கு காட்ட வேண்டும் என்று யாச்சிக்க அவ்வாறே அதை தரிசித்து ஆசைப்பட்டு மீண்டும் சிதம்பரத்துக்கே வர வேண்டும் என்று
புறப்பட்டு வழிநெடுக பல்வேறு திருத்தலங்களை தரிசித்த வண்ணம் சோழ மண்டலத்தை பிரவேசித்து அங்கிருந்து திருவரை, மெட்டளி, திருவிண்ணம்பரர், திருப்புறம்பயம் முதலான திவ்யக்ஷேத்திரங்களை எல்லாம் தரிசித்து திருக்கூடலை ஆற்றை சமீபித்தார். திருமுதுகுன்றம் செல்லும் வழியை நோக்கி சென்றார். அப்பொழுது பரமசிவன் ஒரு பிராமண வடிவம் தாங்கி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன் வந்து நின்றார். அவரை பார்த்த பிராமணர், ஐயரே, திருமுதுகுன்றம் போகும் வழி யாது என்று கூறும் என்று கேட்க, இதோ இது குடலை ஆற்றுக்கு போகும் வழி அல்லவா என்று அவ்வழியாக அவரை வழிநடத்தி சென்றார். மூலஸ்தானத்தை மறைந்தார். சுந்தரர் அவரை தொடர்ந்து அக்கோவிலே அவரை காணாது பாடலானார். குடலை ஆற்றூர் என்பது விருத்தாச்சலம் வட்டத்திலே அமைந்துள்ள நர்தன வல்லபேஸ்வரர் நெறிகாட்டநாதர் உரைகின்ற திருத்தலம். அம்பிகை, பராசக்தி, ஞானசக்தி என்று இரு சன்னதிகள், கல்லால மரமே ஸ்தலவக்ஷம், மணிமுக்தா நதி, வெள்ளாறு, சங்கம தீர்த்தம், பிரம்மன், யஜ்ஞன், சித்தனகுப்தன் முதலானவர் வந்து வழிபட்ட திருத்தலம். அகத்தியர் தான் கற்ற வித்தைகள் என்றும் மறவாது இருக்க வேண்டும் என்று நர்தன வல்லபேஸ்வரை பிரார்த்தித்து வரம் பெற்ற திருத்தலம். மேலும் ஒரு வரம் கேட்டார். எனக்கு மகாலட்சுமியே வந்து ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அவ்வாறே ஆகட்டும் என்றார். அம்புஜவல்லி என்ற பெயர் கொண்ட ஒரு பெண்ணாக தாமரை மலர் மீது மணிமுத்தாறு நதியிலே இவர் கையிலே வந்து அமர்ந்தாள். விஷ்ணு வராகப்பெருமானாக அவதாரம் எடுத்த பொழுது அம்புஜவல்லியை மனம் கொண்டார். எனவே இவ்விடத்திலே விஷ்ணுவுக்கும் சன்னதி உண்டு. சிதம்பரத்திலே வியாகிரபாத பணிவர் பதஞ்சலி முனிவருக்கு நடன காட்சியை காட்டி அருளினார். அந்த நடன காட்சியை தானும் கண்டு அனுபவிக்க வேண்டும் என்று பிரம்மா இத்தலத்திலே இறைவனை வேண்டும் வழிபட தவத்திற்கு மெச்சி அவ்வாறே காட்டினார். இங்கு அந்தணர் வடிவிலே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முதுகுன்றம் போகும் வழியிலே இங்கு வந்து என்னை தரிசித்துட்டு போ என்று கூறுமா போலே அவர் லீலை நடந்தது. வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து பொடியணி திருமேனி உரி குழல் உமையோடும் கொடியணி நெடு மாட கூடலையாற்றூரில் அடிகள் வழி போந்த அதிசயம் அறிந்தேனே. கூடலையாற்றூரில் கொடியிடையவளோடும் ஆடலுகந்தானே அதிசயம் இதுவென்று நாடிய இன்தமிழால் நாவலூரன் சொல் பாடல்கள் பத்தும் வல்லார் தம் வினை பற்றருமே என்று பாடிப்பரவிய உயர்ந்த திருத்தலம் இத்திருத்தலம். இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கூடலை ஆற்றூர் இறைவனை தரிசித்த வண்ணம் அங்கிருந்து திருமுதுகம் சென்று திருமுதுகுன்றம் தன்னிலே உரைகின்ற இறைவனை கண்டார். விருத்தகிரீஸ்வரர் விருத்தாம்பிகை உடனாய மணிமுத்தாற்றின் திருக்கரையிலே அமைந்துள்ள புராதனமான சிவஸ்தலம். இறைவன் பழமலைநாதர், அம்பிகை, விருத்தாம்பிகை, வன்னிமரமே ஸ்தலவக்ஷம், நித்யானந்த கூபம், மணிமுத்தாறு, அக்னிகுபேர சக்கர தீர்த்தங்கள் உடையது. முருகனும் விபசித்து முனிவரும் ரோமச முனிவரும் சுக்ராச்சாரியரும் யாக்ஞவல்கியரும் சிகண்டி, கோஷிகன், விதர்கண சட்டி, குபேரன் தங்கை இவர்கள் எல்லாம் வந்து வழிபட்டதும் அகத்தியர் வழிபட்ட பெருமையுடைய திருப்பதி. இங்கு இறப்பவர்களுக்கெல்லாம் மாதேவியார் தமது ஆடையால் வீச அந்த இளைப்பாற்றிய உடனே இறைவன் அவர்களுக்கு 5 எழுத்து உபதேசித்து கைலாயத்திலே இடம் தருகின்றான் என்று புராணம் கூறுகின்றது. குரு நமச்சிவாய என்ற மகான் வாழ்ந்த திருத்தலம். இங்கு சுந்தரர் வந்து இறைவனை கொண்டாடி இறைவனிடம் பொருள் வேண்டும் ஆரூர் உற்சவத்திற்கு என்று இறைவனிடம் இறைஞ்சுகின்றார். பொன் செய்த மேனியீர் பொன் செய்த மேனியீர் புலித்தோலை அறக்கசைத்தீர் உன் செய்த மூவையிலும் எதிர்த்தீர் முதுகுன்றமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையாள் பரவ இவள் தன்முகப்பே என் செய்தவாரடிகேள் அடியே நிட்டளங்கெடவே.
பிறையாரும் ஷடயம் பெருமான் அருளா என்று முறையால் வந்த மரர் வணங்கும் முதுகுன்றர் தம்மை மறையார் தங்குரிசில் வயல் நாவலூரன் சொன்ன இறையர் பாடல் வல்லார்க்கு எளிதான் சிவலோகமது சிவலோகம் அதே என்று பாடி பரவினார். இறைவன் 12,000 பொற்காசுகளை தந்தருள, சுவாமி இதை நான் எவ்வாறு எடுத்துச் செல்வேன் என்று பிரார்த்திக்க, பிரவாகமா ஓடும் மணிமுத்தாரிலே எரிந்துவிடு, அங்கு திருவாரூர் திருக்குளத்திலே சென்று எடுத்துக்கொள் என்று அசரீரியாக பதில் இருக்க, அவ்வாறே தன்னை வலிய வந்து ஆட்கொண்ட இறைவன் திருவருளை இதிலிருந்து அறிகிறேன் என்று நினைத்து அவரிடம் பிரியாவடை கொண்டு சிதம்பரத்துக்கு போக நினைத்தார். இடையிலே திருக்கடம்பூரை வணங்கி சிதம்பரத்தை அடைந்து சபாநாயகரை பாடி பரவினார் என்பது அவருடைய திருவரலாறு. இவர்களுக்கு பிராணஸ்தலம் சிதம்பரம், இங்கு வராத மணியர்களே இல்லை. சிவகாமி உடனாய நடராஜர் பொற்றம்பலத்திலே ஆடிய வண்ணம் அன்றிருந்து இன்று வரை பஞ்சகிருத்தியங்களை செய்து கொண்டு அனைத்து மகனியர்களையும் தன்பால் இழுத்து அடிமை கொண்ட திருத்தலம். சுந்தரர் பெருந்தகையார் நடமாடும் கூத்தனை கண்டார், தன் வயமிழந்தார் பாடலானார். மடித்தாடும் அடிமை கண் அன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமணர் தமர்ஷக்கில் இடும் போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம் பலத்தெம் பெருமானை பெற்ற மன்றே பெற்றாமன்றே என்று இறைவனை பாடி பரவி சுந்தரமூர்த்திகள் சிதம்பரேஸ்வரனை பிரிய மனமின்றி வெகு காலம் அங்கிருந்து பிரியாவடை பெற்று திருக்கருப்பரியலூர், திருமண்ணி படிக்கரை, திருவாவளிப்புற்றூர், திரு கானாட்டுமுள்ளூர், திருவெதிர்கொள்பாடி, திருவேள்விக்குடி முதலான ஸ்தலங்களையெல்லாம் தரிசித்த வண்ணம் திருவாரூரை வந்தடைந்தார். பறவையாரோடு கூடியிருக்கும் ஒரு நாளிலே, வா முதுகுன்றம் தன்னையிலே இறைவன் தந்த பொன்னை மணிமுத்து நதியிலே இட்டுவிட்டு இங்கு வந்திருக்கின்றேன். அது இத்திருக்கோவில் குளத்திலே மேற்கு கரையிலே இருக்கு என்பதை இறைவன் அருளினாலே அறிவோம், எடுத்து வருவோம் வா என்றவுடன், இதன் அதிசயம், ஓரிடத்திலே எரிந்துவிட்டு மற்றொரு இடத்திலே கிடைப்பதாவது, இதெல்லாம் நடக்குமா என்று பறவையார் கூற, அவருடன் அவரை அழைத்து கொண்டு மன்மீகநாதரை வலம் வந்து மேற்கு திசையிலே இருக்கின்ற திருக்குளத்தை அடைந்தார். அதன் வடக்கு கரையிலே சென்று பறவையாரை அங்கேயே இருக்க சொல்லி சுவாமியை வணங்கி குளத்திலே இறங்கினார், தடவினார். பொழுது பரமசிவன் சுந்தரமூர்த்தி நாயனாரை கொண்டு திருப்பதிகம் பாட வைக்க வேண்டும் என்று திருவிளையாட்டினாலே பொன்னிய குளத்திலே வருவியாது மறைத்து வைத்தார். பறவையார் ஆற்றிலே ஏற்று குளத்திலே தேடுகிறீரா என்று மீண்டும் அவள் கிண்டல் செய்ய, சுந்தரமூர்த்தி நாயனார் தேவரீர் முன் அருளி செய்தபடியே பறவையார் முன்பு இதை எடுத்து செல்ல அருள் செய்வீராக என்று பிரார்த்தித்து பொன் செய்த மேனியினீர் என்ற பதிகம் பாட இறைவன் உடனே எடுத்து தந்தார் என்று சரித்திரம். அங்கு கரையிலே இருக்கின்ற கணபதியின் தலையிலே பொன்னை உரைத்து பார்க்க, அவர் பொன்னுரைத்த கணபதியாக அன்றிலிருந்து நமக்கு அருள் செய்த வண்ணம் இருக்கின்றார். அன்றைய வருடம் உயர்ந்ததான அன்னதானாதிகளையெல்லாம் செய்து இறைவனுடைய திருவுளத்திலே பெரிய இடத்தை பெற்றார் நம் சுந்தர ஆரூரர் வன்தொண்டர் என்று சரித்திரம்.